ஹாய், கொத்தவரங்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்க இதுக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற கொத்தவரங்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும். அந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு. இதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான பொருள் ஜீரகம். கொஞ்சம் நிறைய தேவைப்படுங்க ஜீரகமும். இதுதான் இதுக்கு மெயின் ஃப்ளேவரே. ஜீரகம் போட்டு நல்லா வெடிக்கணும். ஜீரகம் 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி நல்லா ரஃபாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். நான் 1/4 கிலோ கொத்தவரங்காயில் பாதி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதுக்கு 1.5 ஸ்பூன் ஜீரகம் கரெக்டாக இருக்கும். 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது ஆந்திரா ஸ்டைல் அப்படிங்கிறதுனால காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். கொத்தவரங்காயெல்லாம் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருந்தேன். அதை இதில் ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சோண்டு மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில், சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கணும். நான் இன்றைக்கி எண்ணெயிலே வேக வச்சுருக்கேன். இது ட்ரெடிஷ்னல் ஸ்டைல். நீங்கள் எண்ணெய் அதிகமாக உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் வேக வச்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயிலே வேக வச்சிருந்ததுனால தாளிக்கல. நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். இதை அரைக்கும் போது தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. தண்ணி யூஸ் பண்ணாமல் நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டு ரஃப்பாக அரைச்சிக்கணும். நல்லா ஃபைனாக அரைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இது ரசம் சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. கொத்தவரங்காய் சாப்பிடாத பசங்களை ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.